ஹை ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமிலி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கர்ணா வந்து ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஒரே குறிக்கோள். இதுக்காக தான் பார்வதியே அவர் கொலை பண்ணார். ஆனால் இப்போது அப்படியே பயங்கரமாக நடிக்கிறாரு, பர்ஃபார்மன்ஸை போடுறாரு. ஸோ அவளுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறேன், ஸோ அவள் வந்து சந்தேகப்படக்கூடாதுன்னு அப்படியே யோசிச்சு திவ்யா கிட்ட பேசுகிற மாதிரி அப்படியே அவங்க வந்துட்டாங்க ஸ்வேதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன், வேற ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இப்படி தான் அவங்க எல்லாத்தையும் பார்த்து பூர்த்தி செஞ்சுருப்பாங்க, அதுக்காக தான் அந்த புடவையை வாங்கிட்டு வந்த ஸ்வேதா, வாங்கிக்கோ. ஆனால் அதுக்காக நீ என்னை தப்பாக மட்டும் நினச்சிடக்கூடாது. உன்னோட ஆசைன்றது ஒன்று இருக்குல்ல, மகேஷ்காக நீ வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருக்க. அதனால் கண்டிப்பாக பார்வதி இடத்துலேருந்து என்னென்ன செய்ய முடியுமோ உனக்கு நான் அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக செய்வேன். இதை நீ மனம் கோணாமல் உன் அக்காவை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்காம இது எல்லாத்தையுமே வாங்கிக்கணும். ஒவ்வொரு தடவையும் இதெல்லாம் வாங்கும்போது உனக்கு பார்வதியோட நினைப்பு வரும்னு எனக்கு நல்லாவே புரியுது. அக்கா இருக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம், அக்காவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் மாமா நமக்கு செய்கிறாருன்னு நினைக்காத. எனக்கு வேறு வழி இல்லை ஸ்வேதா, உன்னோட ஆசான்னு ஒன்று இருக்குல்ல, மகேஷ்காக நீ இவ்வளோ செய்யும்போது உனக்காக நான் இதை கூட செய்யக்கூடாதா? எல்லாமே நான் பிடிச்சி தான் செய்கிறேன். அதே சமயம் ஒரு சைடு என் பார்வதி இருக்கான்னா இன்னொரு சைடு உன்னோட சந்தோஷம் முக்கியம், எனக்கு எல்லாமே தான் எனக்கு முக்கியம் அப்படின்றாங்க. அது அவங்களும் கேட்டுட்டு அமைதியாக தான் இருக்காங்க. பார்த்தீங்களா அண்ணி, அண்ணா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காருன்னு எல்லா சுச்சுவேஷனையும் அவர் கரெக்டாக புரிஞ்சுட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கிஃப்ட்டை உங்களுக்காக தான் அவர் வாங்கியிருக்காரு. அண்ணா அன்னிக்கிட்ட இதை உங்கள் கையாலேயே கொடுங்க அப்படின்றாங்க. அண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கோங்க, அண்ணா ஆசைப்பட்டு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாருல்ல அப்படின்னுவோம், கொடுங்க நான் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னுவோம் அந்த கிஃப்ட்டை எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் திவ்யாவுமே வாங்கிக்கோங்க அண்ணி அப்படின்றாங்க. தேங்க்ஸ் சொல்லி ஸ்வேதா அதை வாங்கிக்கிறாங்க. சரின்னு அதை எடுத்துகிட்டு அவங்களும் போயிடுறாங்க. எப்படியோ நம்ம நினச்சது நடந்துச்சு, இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் செஞ்சு கூடி சீக்கிரமாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். நாள் ஆகிட்டே போகுது, கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாலே தவிர எதுவுமே அடுத்து நடக்கவே மாட்டேங்குது. இந்த கிழவி வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மட்டும் ஸ்வேதாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிச்சு, நாமளும் ஓகே சொல்லிட்டோம். இன்னும் அடுத்த ஸ்டெப் எடுக்காத அமைதியாகவே இருக்குது இந்த கிழவி. சீக்கிரமாக 4 நட்சத்திரம் பார்த்து பத்திரிக்கை அடித்து ஊரெல்லாம் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணலாம்ல அப்படின்னு கர்ணா வேற மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. ஸோ எக்ஸாமுக்கு இங்கே சுடர் படித்து முடிச்சுட்டு மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. சுடர் எக்ஸாம் எழுது, நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும், நல்ல மார்க் எடுக்கணும், பார்த்து போயிட்டு வா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி சுடரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. போகும்போது நல்லா ஸ்கூலுக்கு எக்ஸாமுக்கு படிச்சியா தியா அப்படின்னு தருண் கேட்டுக்கிட்டே வராங்க. நான் நல்லா படிச்சிருக்கேன், கண்டிப்பாக பாரு இந்த டைமு நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறமா எப்பயுமே இது வரைக்கும் சுடர் தான் கிளாஸில் ஃபஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்க, தியா செகண்டாக வந்தாங்க. ஸோ சுடர் போகாததுக்கு முன்னே தியா தான் ஃபஸ்ட் மார்க் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போது நடந்துட்டுருக்கிற பிரச்சனையினால சுடர் ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாங்க. ரொம்ப நடுவில் முழிச்சுக்கிட்டு சுடர் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. இங்கே கேப்டன் கிட்டையும் பேச முடியாமல் அம்முவும் பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால அம்மு பேச்சையும் கேட்கணுன்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு நல்லாவே சரியாக படிக்கவே இல்லை. எக்ஸாம்லலாம் வந்து எல்லாத்துலேயுமே வந்து மார்க் எப்படி கரெக்டாக எடுப்போமா இல்லையா அப்படின்னு சுடர் வந்து ரொம்ப டவுட்லேயே இருக்காங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போன அடுத்த நிமிஷம் எக்ஸாம் எழுதுகிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி சுடருக்கு வந்து அங்கே வந்திருக்கிற கேள்விக்கு எதுக்குமே எல்லாமே தெரிஞ்ச கேள்வி மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதுக்கான ஆன்சர் கரெக்டாக அவங்களுடைய மைண்டில் இல்லை. ஸோ யோசிச்சு தான் ஒவ்வொரு நிமிஷமும் எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சு வந்ததுக்கப்புறமா அவங்களோட ஃப்ரெண்டோட சேர்ந்து வெளியே உட்காந்துக்கிட்டு ஸோ பார்த்துட்ருக்காங்க. கொஷின் பேப்பர்லாம் வச்சு எக்ஸாம் கரெக்டாக எழுதியிருக்கோமா, இதுக்கான ஆன்சர் இதில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்றே சுடர் நம்மக்கிட்ட பேசல அப்படின்னு இன்னொரு சைடு வெற்றி வந்து இங்கே சுடரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடியாகி வந்துட்டுருக்காரு. எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. எக்ஸாம்ன்றதுனால பிள்ளைங்க யாரும் வெளியே அவ்வளோவும் கிரவுண்டில் இல்லை போல இருக்கு, எல்லோரும் கிளாஸில் இருக்காங்க போல இருக்கு, அங்கங்கே உட்காந்து எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்காங்க ஒரு சிலர் அப்படின்னு பார்த்துட்டு சுடரை தேடுறாங்க. கடைசியில் சுடர் வந்து கிளாஸ் கிட்டே உட்காந்துட்ருக்காங்க வெளில வந்து. அப்போது அங்கே போய் உட்காடுறாரு வெற்றி. சுடர் அவங்கள பார்த்த உடனே எதுவுமே பேசுறது கிடையாது, அமைதி சைலண்ட்டாக உட்காந்து அவங்க பாட்டுக்கு கொஷின் பேப்பரை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே போய் வெற்றி உட்காந்ததுக்கப்புறமா சுடர் என்கிட்ட பேச மாட்டியா, உன்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியல,
ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்குன்னு யாருமே இல்லை. நீ தானே எனக்கு ஃப்ரெண்டாக வந்து கிடச்ச. என் கூட எவ்வளோ ஜாலியாகவும் அன்பாகவும் பேசினேன். என்னமோ தெரியல, உன் மேலே எனக்கு ரொம்ப அன்பையும் பாசமும் இருக்குது. உன்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும்னு தோணுது. நீ பேசாமல் இருந்தால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. யாரும் இல்லாத எனக்கு நீ தானே சுடர் ஃப்ரெண்டாக கிடைச்ச. நீ தானே எனக்கு பொண்ணு மாதிரி. ஏன் சுடர் என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு வெற்றி ரொம்ப கண் கலங்கி அளவும், சுடருக்கு வந்து நீ தானே என் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லவும், எனக்குன்னு அப்பா அம்மா யாருமே கிடையாது. நீ என் பொண்ணு மாதிரின்னு சொன்ன உடனே ரொம்ப சுடர் வந்து மனசை வந்து ஹர்ட் ஆகுறாங்க. அடுத்து வந்து நான் அம்மு சொன்ன பேச்சை தான் கேட்பேன், அம்மு பேச்சை மீறி நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு அந்த லெட்டரில் எழுதி காட்டுறாங்க. சுடர் இங்கே பாருடா, சொன்னால் கேளுடா, அம்மு ஏன் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீ ஏன் பேச மாட்டேன்ற, ப்ளீஸ்டா உன் அம்மா பேச்சு கேட்கணும் தான், அதுக்காக 1-2 வார்த்தை கூட பேச மாட்டியா அப்படின்றாங்க. சுடர் அடுத்து எதுவுமே பேசாமல் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. போயிட்டே இருக்கும்போது வெற்றி சொன்ன ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு சுடர் என்ன பண்ணுறாங்க, அந்த நோட்டில் வந்து திரும்பவும் பேக்கை கீழே வச்சுட்டு எடுத்து பென்சில் நோட் எடுத்து, இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு பொண்ணு கிடையாது, எனக்கு அப்பான்றவங்கள சுத்தமாக பிடிக்காது கேப்டன், நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான். அதே சமயம் நீங்கள் ஏன் அதாவது உங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கல்ல, நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலான்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மனைவியாக ஒருத்தங்க வருவாங்க, குழந்தையாக ஒருத்தர் பிறப்பாங்க, அப்புறம் நீங்களும் அனாதை இல்லாமல் உங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும்ல அப்படின்னு சுடர் வந்து அதில் எழுதி காட்டவும் வெற்றி இதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போது இல்லை சுடர், அது முடியாது அப்படின்றாங்க. ஏன் முடியாது, ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கவும், ஏன்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அப்போ அவங்க எங்கே சண்டை போட்டுட்டு உங்கள் கூட இருந்து போயிட்டாங்களா? நான் ஒரு நாள் கூட அவங்கள பார்க்கவே இல்லையே அப்படின்னு சுடர் கேட்குறாங்க. ஆமாண்டா அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, வெற்றி எனக்கு தான் சுடர் இருக்காளே, அப்போ எப்படி போய் சொல்ல முடியும்? ஆமாம் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு வெற்றி சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே சுடர் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது நீங்கள் அவங்களையாச்சும் கூட்டிகிட்டு வந்து உங்கள் கூட வச்சுக்கலாம்ல அப்படின்னமோ, அதுக்கு அவள் அம்மா ஒத்துக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லாமே சரியாக போயிடும். உங்களுக்காக நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்கள் மனைவியும் உங்கள் பொண்ணும் உங்கள் கூட வந்து சேர்ந்து கண்டிப்பாக சேருவாங்க. அதுக்கு நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்லவும், சரிடா சுடர், எனக்கு என் பொண்ணுன்னா தான் உயிர், என் பொண்ணு என்கிட்ட வந்தால் போதும் அப்படின்னமோ, அது எப்படி அம்மாவை பிரிஞ்சு உங்கள் பொண்ணு மட்டும் உங்கள் கூட இருக்கணும்னு சொன்னால் அது நியாயமா? நீங்கள் உங்கள் பொண்ணு வேணுன்ற மாதிரி தானே அவங்களுக்கும் அவங்க பொண்ணு வேணும். அதனால் ஃபேமிலியாக இருந்தால் தானே எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சுடர் கேட்குறாங்க. இதுக்கு வெற்றிக்கிட்ட பதில் இல்லை, அமைதியாக நின்றுட்டுருக்காரு. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சரியாயிடும். நீங்கள் நடந்த தப்பெல்லாம் யோசிச்சு அவங்க மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு முடிவு செஞ்சு அவங்கள மன்னிச்சு விடலாம்ல அப்படின்னு சுடர் கேட்குறாங்க. அதை வெற்றி படித்து பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும், சரி இதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்க விரும்பலை, ஆனால் சாமிக்கிட்ட மட்டும் நான் வேண்டிக்கிறேன். அவங்க தப்பே செஞ்சுருந்தாலும் அது உண்மையாக பொய்யான்னு அவங்க பண்ணது உங்களுக்கு நிரூபிக்கணும். கடவுள் அதுக்கான சூழ்நிலையும் வாய்ப்பையும் கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாரு. உங்கள் கூட அவங்க சேர்ந்து உங்கள் பொண்ணோட நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இருப்பீங்க. நீங்கள் இப்போ அனாதை கிடையாதே, உங்களுக்குன்னு மனைவியும் குழந்தைங்களும் இருக்காங்களே, அப்போ ஏன் நீங்கள் அனாதைன்னு என்கிட்ட சொன்னீங்க? பொய் சொன்னீங்களா? சரி பரவாயில்ல அங்கிள், நான் வரேன், நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்கன்னு சுடர் அந்த லெட்டரில் எழுதிட்டு அதுக்கப்புறமா அதை வெற்றிக்கிட்ட கொடுத்துட்டு அந்த பேப்பரை அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டே இருக்காங்க. இப்போ எழுதுனதை தான் வெற்றிக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எழுதுனது அவங்களுடைய நோட் புக்கில் தான் இருக்குது. ஸோ சுடர் நேராக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வெற்றி மேதத்தை புரிஞ்சுக்கிட்டு, உன் அம்மா எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாதரா சுடர், நீ தான் எனக்கு உயிர், நீ பிறந்ததவே உன் அம்மா என்கிட்டேருந்து மறைச்சிட்டா, நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கிற போது எப்படிடா நான் உன்னை தேடி என் கூட வச்சுக்க முடியும், அவளை மன்னிச்சிட்டு ஏற்றுக்க முடியும், அவள் தான் பெரிய தப்பு பண்ணிட்டு போயிட்டாளேன்னு வெற்றி ஒரு பக்கம் இங்கே வருத்தப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. சுடர் நேராக வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அபி கேட்குறாங்க, எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதுன சுடர் அப்படின்னு கேட்கும்போது சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. உன்னதான் கேட்குற சுடர், எக்ஸாம் எப்படி எழுதுன, எப்பயுமே சந்தோஷமாக வருவேன், இன்றைக்கி என்ன முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு வர அப்படின்னுமோ, நல்லா தான் எழுதியிருக்காமோ அப்படின்றாங்க. ஏன் சுடர் ஒழுங்காக படிக்கலையா, எக்ஸாமில் ஃபுல் மார்க் வாங்க மாட்டேன்னு இப்படி டல்லாக உட்காந்துட்ருக்கியா அப்படின்னுமோ, இல்லைமோ அது வந்து அப்படின்னுமோ, சுடர் இங்கே பார்,
நீ நிறைய கஷ்டப்படுற, அதனால் எக்ஸாமில் மார்க் கம்மியானா கூட நான் உன்னை திட்ட மாட்டேன். ஆனால் ஒன்று, படிப்பை விட்டுறக்கூடாது. நீ நல்லா படிக்கணும். ஃபர்ஸ்ட் மார்க் தான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. எல்லாத்தையும் படிச்சுட்டு நல்ல திறமையாக இருந்தாலே போதும். எக்ஸாமில் மார்க் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஃபெயில் ஆகாமல் நீ பாஸ் ஆனால் போதும் சுடர் எனக்கு அப்படின்னு இங்கே அபி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. சரி வா உட்காந்து சாப்பிடுன்னு சுடர் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்ததுக்கப்புறமா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஹோம்ஒர்க் பண்ணு, அடுத்த நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸாமோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னவும் அதை உட்காந்து சுடர் படிச்சுட்ருக்காங்க. அம்மோ நான் கொஞ்ச நேரம் வெளியே காத்தோட்டமாக போய் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னவும் சரி போ சுடர் அப்படின்றாங்க. அப்புறம் சுடர் வெளியில் வந்து உட்காந்து படிச்சிட்ருக்காங்க. இந்த சமயத்தில் சுடரோட பேகு வந்து பார்த்துட்ருக்காங்க ஆபி. அப்போ பார்க்கும்போது அவங்களோட நோட் புக்கெலாம் திருப்பி பார்க்கும்போது அதில் அவங்க வெற்றிக்காக எழுதுனது இருந்துச்சு. அம்மு சொன்னால் தான் நான் அவங்கக்கிட்ட பேசுவேன், அம்மு பேச்சு மீறி நான் பேச மாட்டேன் அப்படின்னு அதில் எழுதியிருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அப்போ புரிஞ்சுக்கிறாங்க வெற்றிக்கிட்ட இப்போ சுடர் பேசுறது கிடையாது. வெற்றி சுடர் அப்போ தேடி தேடி வரான் போல இருக்குது. எதுக்காக சுடரை தேடி அவன் வரணும், என்ன காரணம்? ஒருவேளை சுடர் என்னுடைய பொண்ணுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? தான் பொண்ணுன்றதுனால தான் சுடரை தேடி தேடி சுடர்கிட்ட உண்மையை சொல்லாமலே வெற்றி எப்படியாச்சும் சுடர் மனசில் இடம் பிடிச்சி அதுக்கப்புறம் சுடர்கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினச்சிருப்பானா? அப்போது சுடரை தேடி வெற்றி தினமும் வந்துக்கிட்டு தான் இருக்கா. சுடரை நம்ம தனியாக அனுப்புனது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அந்த லெட்டரை கிழிச்சிட்டு நோட் புக்கை பேக்கில் வச்சுட்டு சுடரை இனி தனியாக அனுப்பக்கூடாது, எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம கூடவே போய் வரணும் அப்படின்னு அபி முடிவெடுக்கிறாங்க. வெற்றி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா புலிக்குட்டிக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. சுடர் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாடா, இந்த மாதிரி அவளுக்கு அறிவு எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னுமோ. ஏண்டா ஒரு குழந்தை அறிவாக இருக்கிறத கூட தப்பா? இவ்வளோ நாள் தான் சுடர் எதையுமே தெரிஞ்சுக்காம இருந்தா, இப்போது நீ உனக்குன்னு யாரும் இல்லை என்ன தவிர அப்படின்னு நீ சொன்னதுனால சுடர் யோசிச்சு இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லைன்னு, நீ தான் கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு ஒரு பாப்பா இருக்குன்னு சொல்லியிருக்க. அப்போ சுடர் கேட்ட கேள்வி நியாயமான ஒரு விஷயம் தானே. சுடர் தானே உன் பொண்ணு, அவங்கள உங்கள் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சுடர் சொல்லிட்டு போயிருக்கான்னா அப்ப நிச்சயமா இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் நடந்துட்டு இருக்கு, பார்வதி அக்கா கொலைக்கு பின்னாடி அப்படின்ற உண்மை தெரிய வந்து உண்மையிலே பார்வதி அக்காவை யாரு கொலை பண்ணான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அபி மேல எந்த தப்போ இல்லைன்னா சுடரும் அபியும் சேர்ந்து ஃபேமிலியாக ஒன்றா நீங்கள் எல்லோரும் இருக்க தானே போகிறீங்க, சுடர் கரெக்டாக தானே சொல்லியிருக்கான்னு புலிக்குட்டி சொல்லும்போது வெற்றி இருந்துக்கிட்டு புலிக்குட்டி நடந்தது என்னன்னு உனக்கு தெரியும், சுடர் தான் தெரியாமல் பேசுகிறான்னா நீயும் இப்படி பேசாதடா, அவ கூட சேர்ந்து என்னால் எப்படி ஆடணுமோ. ஏய் அபி தப்பு பண்ணதுனால தானே நீ அபியை வெறுத்து ஒதுக்குன, ஜெயிலுக்கு அபியை போய் தண்டனை அனுபவிச்சாங்க. இப்போது அபி தப்பு பண்ணலன்னு நிரூபணமாச்சுன்னா அப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் சேர்ந்து வாழ மாட்டேங்களா? அப்போ இங்கே பாருடா, உன்னை விட அபிதான் இதில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க. நீயே இதில் சேர்ந்து வாழணும்னு சொன்னாலே அவங்களோட முடிவு என்னவா இருக்குன்னு தெரியல. நீயும் அபியும் ரொம்ப தூரம் விலகி போயிட்டீங்க. இதில் சுடர் மட்டும் நடுவில் மாட்டிக்கிட்டு பாவம் முழிக்கிறா. உண்மைலாம் தெரிஞ்சா நீ சேர்ந்து வாழணும்னு நினைப்பியா, இல்லை உன் குழந்தைய கேட்டால் மட்டும் அபிதான் கொடுத்துட போகிறாங்களா? இதெல்லாம் சத்தியமாக எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல வெற்றி. இதில் நிறைய குழப்பம் இருக்குடா அப்படின்னு புள்ளிக்குட்டி சொல்லிட்டு இருக்கவும் எல்லாத்தையுமே வெற்றியே யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. சரி வாடா வெற்றி, நீ மாத்திரை போடுவ, ரெஸ்ட் எடுப்பேன்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க புலிக்குட்டி. இன்னொரு சைடு சுடர் வெளியில் படிச்சுட்டு இருக்கும்போது அபி வெளியில் போகிறாங்க. அபி போனதுக்கப்புறமா சுடர் இங்கே பாரு, நான் உனக்கு செய்கிற எல்லாமே என்னுடைய நல்லதுக்காக தான், நீ எதையுமே தப்பாக எடுத்துக்காத, நான் என் பேச்சை கேட்டு நடந்து பண்ணுற நம்பிக்கையில் தான் நான் உன் மேலே அது அளவு கடிந்த பாசத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நான் உன்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். நீயும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், பிடிவாதம் பிடிச்சிட்டு எதையுமே அடம்பிடிக்கக்கூடாது அப்படின்றாங்க. அம்மு நான் இது வரைக்கும் அப்படி தானே இருந்திருக்க அம்மு அப்படின்றாங்க. சுடர் இது வரைக்கும் நீ அப்படி தான் இருந்துகிட்ருக்க, ஆனால் நீ நேற்றுலேருந்து பேசிகிட்டு இருக்கிற பேச்சு வரைக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அதையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கணும் அப்படின்றாங்க. சரி அம்மு புரிஞ்சுக்கிறேன், ஆனால் அவர் நல்லவர் தான் அப்படின்றாங்க. சுடர் அப்படின்னு உடனே சரி அம்முன்னு அமைதியாயிடுறாங்க. புரிஞ்சு நடந்துக்கோ சுடர், என்னை கோவப்படுத்தாத அப்படின்னும் கண்டிப்பாக அம்மு அப்படின்னு சுடரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே பாரு, மாமாவுக்கு நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது, நான் புக் எழுதி வந்ததில் பணம் இருந்ததை மாமா கிட்ட கொடுத்துட்டேன், உன் எக்ஸாம் ஃபீஸ் அடுத்து ஸ்கூல் நீ ஜாயின் பண்ணும்போது நான் உன்னை ஒரு புது ஸ்கூல் பார்த்து வேறு ஸ்கூலில் சேர்த்து விடுறேன், ஃபீஸ் கட்டி நீ அங்கே படி அப்படின்றாங்க. அம்மு நீங்கள் என்னை வேறு ஸ்கூல் சேர்த்து விட்டால் நான் எப்படி தனியாக போவேன் வருவேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6 மாதம் பரோல் முடிஞ்சு கொடுத்துருக்காங்க, அந்த பரோல் முடிஞ்சு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நான் எப்படி நான் போவேன் அம்மு, அப்போ கூட அத்தை மாமா யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்களா, நான் என்ன பண்ணுவேன் அம்மு அப்படின்னு சொல்கிறார் கேட்குறாங்க.
அதான் எனக்கு ஒன்றும் புரியல சுடர். இவ்வளோ நாள் வரைக்கும் பேசாமல் இருக்கிறவங்க அண்ணி ஆனாலும் மனசு எப்படி மாறுவாங்க? அண்ணன் மனசு மாறினாலையும் அன்னிக்கு கோவம் வரும். கண்டிப்பாக இதனால் பிரச்சனை தான் வரும். அதனால தான் சுடர், நான் பொருள் முடிஞ்சு போகிறதுக்குள்ள உன்னை ஒரு சேஃப்டியான இடத்துல வைக்கணும். நீ நல்லா படிக்கணும். உனக்கான பாதுகாப்பு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு போகணும் தான் நினச்சிட்ருக்கேன் சுடர். நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. அப்புறம் அப்படின்னா நான் வேறு ஸ்கூல் மாறினேன் அப்படின்னா நீங்களும் பொருள் முடிஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா என்னை வேறு இடத்துல விட்டுருவீங்களாமோ? நான் அத்தை வீட்டில் இருக்க முடியாதா? தியா தருண் கூட இருக்க முடியாதா? அவங்கள பார்க்க கூட முடியாதா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் சுடர், இதெல்லாம் நடந்து தான் ஆகணும். நீ இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நாம் இங்கேயே இருக்க முடியாது. நீ இவ்வளோ நாள் எப்படி ஜெயிலில் இருந்தையே என் கூட தனியாக, அதே மாதிரி இனிமேவும் தனியாக இருக்க பழகிக்கணும் சுடர். அங்கே வேறு ஆளுங்க வேறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் உன்னை பத்திரமா பார்த்துக்கும்படி தான் நான் உன்னை செஞ்சுட்டு போவேன். நான் உன்னை அப்படியே தனியாலாம் விட்டுட்டு போக மாட்டேன் சுடர் அப்படின்னும் இருந்தாலும் தியா தருண் அத்தை மாமா இவங்களெல்லாம் பார்க்காம எப்படி இருக்க முடியாமோ? பேசாமல் தான் இருக்கணும்னு சொன்னீங்க. இப்போ பார்க்காமலும் இருக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சுடர் சொல்லவும், சுடர் இங்கே பாரு சுடர், இதெல்லாத்தையும் நீ ஏற்றிக்கிட்டு தான் ஆகணும். முடியாதுன்னு பிடிவாதம் பிடிக்க முடியாது சுடர். ப்ளீஸ் சுடர், எப்படியாச்சும் இதை புரிஞ்சிக்கோ. இதெல்லாம் நினச்சிக்கிட்டு எக்ஸாம்லேயும் கோட்டை விட்டுறாத. நல்லா படித்து எக்ஸாம் எழுது சரியா சுடர் அப்படின்னும் சரிங்க அம்மோன்னு சுடர் சொல்கிறாங்க. இருந்தாலுமே சுடருடைய மார்க் இந்த டைம் கம்மியாக தான் இருக்குது. எக்ஸாம் பேப்பர் திருத்தும் போது மேம் எல்லாருமே கூட அதிர்ச்சி தான் ஆகுறாங்க. சுடர் இது வரைக்கும் ஃபஸ்ட் மார்க் தான் எடுத்துகிட்டு இருந்தா, ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கிட்டு இருந்தா. இப்போ ஏன் எக்ஸாமில் கம்மி மார்க் எடுத்துருக்கிறா? சுடரோடைய படிப்பே இதனால் ரொம்ப பாதிக்கப்படுது. அவங்களுடைய வீட்டில் இதை பற்றி பேசணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தலாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹிந்தி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.